எதிர்க்கட்சி தலைவர் பேசிய அந்த விதம் இன்னைக்கு கடும் விமர்சனத்துக்கு உள்ளாக்கியிருக்கு. நாங்கள் இன்னும் எங்கள் சுயரூபத்தை காட்ட ஆரம்பித்து நாங்கள் அதிர்கொண்டு எழுந்திரிச்சோம்னா ஆட்சி தாங்குமா? எந்த வார்த்தையை பொது இடங்களில் பயன்படுத்தக்கூடாதுங்கிற இடத்துல இருந்து தான் இந்த கேள்வியை எழுப்பப்படுது. இவன் கத்தவும் அக்கறை இல்லைன்னு சொல்லவும், இவன் தொண்டன் கத்தவும், உடனே அவர் எதிர்கொண்டு கிண்டலா அங்கே போக வேண்டிய இடத்துக்கெல்லாம் தண்ணி போயிரும்பா, நான் காவேரி பிரச்சனைக்கு வாப்பான்ட்டு அவர் பேசும்போது எங்கேயாவது முதலமைச்சர் விஜய்க்கும் திரிஷாவுக்கும் தொடர்பு இருந்ததுன்னு பேசுவார். எல்லா கார்ல் மார்க்ஸு, மார்ட்டினு, லூதர் கிங் மாதிரி ஆட்கள் தானே கூட இருக்காங்க. கம்யூனிஸ்டுக்கு காது கேட்காது, வைகோவுக்கு வாய் பேசாது, திருமாவளவனுக்கு கண்ணு தெரியாது. இந்த மாதிரி முக்கிய தலைவர்கள்லாம் கூட இருக்கிறதுனால இதை யாருமே கேட்டது கிடையாது. ஆனால் இப்போ பேசியது கண்டனத்துக்குரியது. ஒரு பாஜகவோட தேசிய தலைவர், மாநிலத்துக்கு தலைவர் அவர். முதல்ல திரிஷா வீட்டிலேருந்து விஜய் வர சொல்லுங்கன்னாரு. எந்த போலீஸ் அவரை கைது பண்ணீங்க? கற்பழிக்கப்பட்டு மானபங்கப்படுத்தப்பட்ட ஒரு பொண்ணு கம்ப்ளைண்ட் கொடுத்து இதுவரைக்கும் ஸ்ரீவைகுண்டம் எம்எல்ஏவை கைது பண்ணுறதுக்கோ இல்லை முதலமைச்சர் கண்டனம் தெரிவிக்கிறதுக்கு கூட அது நாட்டில் நாதி இல்லை. சிவி சண்முகம் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் முதலமைச்சரை எனக்கு ஆசை என்னன்னு கேட்குறிய சொல்லவா அப்படின்னு சொல்லிட்டு நயன்தாரா மேலே ஆசைன்னாரு. முதல் முறையாக ஆட்சிக்கு வந்து அவங்க முதல் பட்ஜெட்டை தாக்கல் பண்ண போகிறாங்க. அப்படியே அறுத்து தள்ளிடுவாங்களா? வணக்கம், இது உங்கள் தன்னாட்சி. இன்றைக்கு நம்முடன் இணைந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் திமுக சட்டத்துறை இணை செயலாளர், செய்தி தொடர்பாளர் திரு சூர்யா வெற்றிக்கொண்டான். வணக்கம். வணக்கம் மேடம். ஒரு நாளில் தமிழ்நாட்டையே இப்படி அதிரிபுதிரி ஆக்கியிருக்கிறீங்க. எதிர்க்கட்சி தலைவர் பேசிய அந்த விதம் இன்னைக்கு கடும் விமர்சனத்துக்கு உள்ளாக்கியிருக்கு. ஒரே நாளில் தமிழ்நாட்டை நாங்கள் ஏதோ பண்ணிட்டோம்னு சொன்னீங்களே, அமைதி புரட்சிக்கே இவ்வளோ பயமா? மௌன புரட்சிக்கு இவ்வளோ மரியாதையா? நாங்கள் இன்னும் எங்கள் சுயரூபத்தை காட்ட ஆரம்பித்து நாங்கள் அதிர்கொண்டு எழுந்திரிச்சோம்னா ஆட்சி தாங்குமா? ஆட்சி நடத்துகிறவர் தான் தாங்குகிற அளவுக்கு தெம்புள்ளவா, அரசியல் பக்குவமும் ஆற்றலும் உள்ள தலைவராக? இந்த கைது பண்ணுறதுக்கு முன்னால் அதை பற்றி யோசிச்சிருக்கணும். இந்த கைது அவசியமா? இது தேவையா? இல்லை இந்த கைதோட உள்நோக்கம் என்ன? இந்த கைதுனால் யாருக்கு அவமானம், இல்லை யாருக்கு பேர் வரும்? இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் யோசித்து முடிவெடுக்கணும். அப்படியே இருந்தாலும் இப்போ அவர் என்ன பேசிட்டாருங்கிறது தான் வாதம். சீனியர் ஜேர்னலிஸ்ட்டு என்ன அவர் பேசிட்டாரு சொல்லுங்கள். ஒரு பெண் குறித்து, ஒரு நடிகை குறித்து கீழேருந்து தொண்டர்கள் ஒரு பெயரை குறிப்பிட்டாங்கன்னா தொண்டர்கள் சில எமோஷ்னலாக பேசுவாங்க, உற்சாகமாக பேசுவாங்க. ஆனால் ஒரு எதிர்க்கட்சி தலைவராகவும் அதுக்கு தான் பதவி பிரமாணம் எடுக்கும்போது எடுத்துக்கிட்ட பொறுப்பின் அடிப்படையிலையும் எந்த வார்த்தையை பொது இடங்களில் பயன்படுத்தக்கூடாதுங்கிற இடத்துல இருந்து தான் இந்த கேள்வியை எழுப்பப்படுது. மேடம், நீங்கள் நல்லா உத்தம் அந்த பேச்சை மறுபடியும் போட்டு கேட்டு பாருங்கள். அவர் எங்கேயுமே அதை தப்பாக பயன்படுத்தலை. அந்த வரியை அது நல்ல டீப்பாக பார்த்தீங்கன்னா தப்பே இல்லை. அவர் என்ன பேசிட்டார்? காவேரி பிரச்சனைக்காக அவர் போய் கண்டன தீர்மானம் ஆர்ப்பாட்டம் நடத்தினார். ஏற்கனவே அனைத்து கட்சி கூட்டம் நடத்த சொல்லி தொடர்ந்து வலியுறுத்திக்கிட்டு இருக்கோம். அந்த பக்கம் கர்நாடகா ஸ்டேட்டில் அத்தனை கட்சிகளையும் கூப்பிட்டு அனைத்து கட்சி கூட்டம் நடத்தி அவன் வலுவை ஸ்ட்ராங் பண்ணிக்கிட்டான். ஸோ நம்ம சிஎம் வராருன்னா கட் அவுட் வரைக்கும் கொடுத்து கட்டையில் போட்டான். கதையை முடிச்சு வச்சுட்டானுங்க. அப்போ நமக்கு கேட்க நாதி இல்லை. அப்போ தமிழ்நாடோட எதிர்கட்சி தலைவர் அவர் ஒரே ஒரு மாவட்டம் டெல்டா பகுதியை மட்டும் சூஸ் பண்ணி ஆர்ப்பாட்டத்துக்கு போனார். ஆர்ப்பாட்டம் நடத்தினார். ஆர்ப்பாட்டத்துக்கு குறைஞ்சது எனக்கு தெரிஞ்சு ஒரு 10,000-15,000 பேர் கிட்டத்தட்ட ஆர்ப்பாட்டத்துக்கு வந்தாங்க. அதில் ரொம்ப நாகரிகமாக முறையாக அந்த ஆர்ப்பாட்டத்தில் அவர் காவேரி இஷ்யூவை மட்டும்தான் பேசினார். பேசும்போது எதுக்கு இருக்க தொண்டர்கள் அவர் சொன்ன வார்த்தையை மட்டும் நீங்கள் கவனிக்கணும். அவருக்கு முதலமைச்சருக்கு எதன் மேலேயும் அக்கறை இல்லைன்னாரு. எது மேலேயும் அவருக்கு அக்கறை கிடையாது அப்படின்னு சொல்லும்போது தான் கீழே இருக்க அத்தனை பேரும் அவருக்கு திரிஷா மேலே அக்கறை, திரிஷான்னு கத்துனாங்க. ஏன்னா 2 பேரும் சினிமா நடிகர்கள். அதனால் இந்த பாணியில் அவங்க கத்திருக்கலாம். திரிஷான்னு கத்தும்போது அப்போ இவர் என்ன அடுத்த வரியை சொன்னார்னா, அவங்களுக்கு தண்ணி போடுறதெல்லாம் கரெக்டாக போகும்பா, நமக்கு காவேரி பிரச்சனைக்கு வாப்பா, இதுதான் சப்ஜெக்ட். என்ன தப்பு?
அவங்க திரிஷான்னு கத்தும்போது தான் நீங்கள் அவர் ஆரம்பித்த முதல் வரியை பார்க்கணும். யாருக்கு அவருக்கு முதலமைச்சருக்கு அக்கறை இல்லைன்னு சொல்லும்போது தான் இந்த பிரச்சனை வந்தது. இவன் கத்தவும் அக்கறை இல்லைன்னு சொல்லவும் இவன் தொண்டன் கத்தவும் உடனே அவர் எதிர்கொண்டு கிண்டலா அங்கே போக வேண்டிய இடத்துக்கெல்லாம் தண்ணி போயிரும்பா, நான் காவேரி பிரச்சனைக்கு வாப்பான்ட்டார். இதில் யாரை கேவலப்படுத்திட்டார்? நான் உங்களை ஓப்பனாக கேட்குறேன், என்ன இப்போ இதில் தப்பு? இன்னும் நான் திரும்பியும் கேட்குறேன், அவர் பேசும்போது எங்கேயாவது முதலமைச்சர் விஜய்க்கும் திரிஷாவுக்கும் தொடர்பு இருந்ததுன்னு பேசுவாரா? திரிஷா தலையீடு அதிகமாக இருக்குன்னு அப்படி நீங்க வெளிப்படையா பேசக்கூட செய்யணுமா? இருங்க வரேன். அப்படி பேசின தலைவர்லாம் நீங்கள் என்ன பண்ணிட்டீங்கன்னு நான் திரும்பி கேள்வி கேட்டால் பதில் வரும். இவர் பேசும்போது திரிஷாவுக்கும் முதலமைச்சருக்கும் தொடர்புன்னு பேசினாரா, இல்லை திரிஷாவால் தான் அவங்க குடும்பமே பிரிஞ்சிருக்குன்னு பேசினாரா, இல்லை திரிஷாவால் தான் அவங்க ஒய்ஃபு வரமாட்டேன்னு பேசினாரா, என்னத்தங்க பேசிட்டாரு? இல்லை திரிஷா தான் அந்த குடும்பத்தை கெடுக்குதுன்னு பேசினாரா? அவர் என்ன திரிஷா சப்ஜெக்டாக பஞ்சாயத்தாக பண்ணுறதுக்குள்ளே வந்தார்? எந்த ஒன்றும் அவர் பேசலை. திரிஷாங்கிற பேரே அவர் பயன்படுத்தலை. முதலமைச்சருங்கிறது அவர் எதிர்கட்சி தலைவர். அது காவேரி இஷ்யூ, தண்ணி பிரச்சனை, தண்ணி வெள்ளங்கிற பிரச்சனைக்காக தான் அங்கே அந்த ஆர்ப்பாட்டம். அந்த ஆர்ப்பாட்டத்தில் தண்ணி சப்ஜெக்ட் பேசும்போது தான் அங்கே உட்காந்து ஓன்னு கத்துனானுங்க திரிஷான்னு. அங்கெல்லாம் தண்ணி சரியாக போகும் பாட்டார். என்ன பிரச்சனை? முதலமைச்சருக்கு வேண்டியவங்க அதனால் தண்ணி போகும்னு சொல்லிட்டாரு. ஏங்க நான் கேட்குறேன், உங்களுக்கு புரியுறது எல்லாமே இப்படி தப்பாக தான் எடுத்துக்கணுமா? அது என்ன ஒன்றே தமிழிசை சவுந்தரராஜன் உடனே அப்படியே ஆறு கொண்டு எழுந்திருச்சு இப்படி பேசலாமா? யாருக்குங்க அவமானம்? நாங்கள் யாரும் முதலமைச்சர் அவமானப்படுத்தலை, நாங்கள் யாரும் திரிஷாவை அவமானப்படுத்தலை. எதிரான பிரிவுகள்ல எதுக்கு இன்னைக்கு வழக்கு பதிவு பண்ணாங்க? இதை தான் நான் திரும்பியே சொல்கிறேன். அங்கே கூட்டணின்னு சொல்லிட்டு கூட இருக்கிற ஒரு சில அறிவாளிகள், சித்தாந்தம் பேசுகிறவங்க, சமூக நீதி பேசுகிறவங்க, புரட்சியாளர்கள் எல்லாம் கார்ல் மார்க்ஸு, மார்ட்டினு, லூதர் கிங் மாதிரி ஆட்கள் தானே கூட இருக்காங்க. அந்த அறிவாளிகளில் பொறுத்த இது கேட்கணும், இதுக்கு என்னையா செக்ஷன் வரும், இதுக்கு என்னையா போட்டிருக்கீங்கன்னு. எங்க திரிஷாவே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கலாம், எனக்கு என் மான மரியாதை போயிடுச்சு, உங்கள் தொண்டர்களும் என் பேரை சொன்னாங்க, அதனால் நீங்கள் தொண்டர்கள் மேலே கேஸ் கொடுங்கன்னு கொடுத்துருக்கலாம், விசாரணைக்கு உகந்ததாக இருக்கலாம். சப்ஜெக்ட்டுக்கே சம்மந்தம் இல்லை, யாரோ மகளிர் அணியா உடனே ஓடி கம்ப்ளைண்ட் கொடுத்து தூக்கிட்டு போகுது. நான் கேட்குறேன், ஒரு எதிர்கட்சி தலைவரை கைது பண்ணுறதுக்கு எந்த பொண்ணையும் அவர் கையை பிடிச்சி இழுக்கல, கற்பழிக்கல, எந்த பிரச்சனையும் இல்லைங்க. இது அரசியல் அரெஸ்ட் தான், அரசியல் பழிவாங்கல். நாளைக்கு என்ன காரணம்? வேற ஒன்றும் இல்லை, தலைவர்கள் மேல இல்லாம பெண்கள் மத்தியில் உதயநிதி எதிர்கட்சி தலைவருக்கு ஒரு அசிங்கத்தை உருவாக்கணும், பெண்கள்கிட்ட இவருக்கு ஒரு கெட்ட பேரை உருவாக்கணும், நோக்கமே தான். யார் குடும்பத்தை ஒரு பொண்ணுக்காக தூக்கி எறிஞ்சிட்டு ரோடாக ஒரு முதலமைச்சர் சுற்றுறாருன்னு ஒரு யோக்கியம் கூட இந்த பேசலைங்க. அப்படி பேசியிருந்தா பெண் உரிமையை பற்றி பேசுகிற தகுதி எல்லாருக்கும் உண்டு. நான் கேட்குறேன், பெரியாரே அப்பயே சொல்லியிருந்தாரு. அதுதான் கேட்க வர. பெரியாருடைய கட்சி இயக்கத்திலிருந்து வந்த கட்சி, பெரியார் கொள்கையை உள்வாங்கிய கட்சியில பெண்கள் சார்ந்த பிரச்சனைக்காக ஒரு தலைவர் அரெஸ்ட் ஆகுறதுங்கிறது சரியான விஷயமான்னு கேட்குறேன். இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல, இதை தான் நான் பழிவாங்குதல் நான் சொன்னேன். இப்படி பெண்கள் மத்தியில் இப்படி ஒரு காரணத்தை காட்டி இவரை கைது பண்ணிட்டா பெண்கள் மத்தியில் இவர் ஒரு கெட்ட பேரை உருவாக்கணும். அப்படி அதில் எந்த விதமான வரியும் கிடையாது, எந்த விதமான கொச்சைத்தனமான வார்த்தையும் கிடையாது. நீங்கள் பார்க்குற பார்வை, எடுத்துக்கிற விதம். அப்படி பார்த்தா நயினார் நாகேந்திரன் பேசும்போது சொன்னார், ஒரு பாஜகவோட தேசிய தலைவர், மாநிலத்துக்கு தலைவர் அவர், முதல்ல திரிஷா வீட்டிலேருந்து விஜய் வர சொல்லுங்கன்னாரு. எந்த போலீஸ் அவரை கைது பண்ணீங்க? எவனாவது கேள்வி கேட்டிங்களா? ஏன்னா அவனை தொட முடியாது, ஏன்னா அவன்கிட்ட இராணுவம் இருக்குது, உங்கள்கிட்ட ஏட்டையாக இருக்கான். இப்போ புரியுதா? அவங்கள்ட்ட இராணுவம் இருக்குது, போனீங்கன்னா அவன் கண்ணாப்புண்ணான இடத்துல சுற்றுவான் போல இருக்கு. எதுக்கு பயந்துக்கிட்டு நீங்கள் நயினார் நாகேந்திரனை கைது பண்ணல? அப்படி என்ன இப்போ நாங்கள் அத்துமீறி என்ன பெண்களை இழிவுபடுத்தி பேசிட்டோம்? ஒரு வார்த்தை நீங்களே இழிவுபடுத்தினது தமிழிசை சவுந்தரராஜன் மாதிரி கூட்டணியில் இருக்க அத்தனை தலைவர்களும் நீங்களாவே முடிவு பண்ணி, ஆஹா திரிஷாவுக்கும் விஜய்னு சேர்த்து வச்சதே இந்த தலைவர்கள் தான். எங்களுக்கு அதில் ரோலே இல்லைங்க. உதயநிதி குறிவைக்கப்படுகிறாரா? மாற்றுக்கிறதுக்கு வேலை பாருங்கள். மானபங்கப்படுத்தப்பட்ட ஒரு பொண்ணு கம்ப்ளைண்ட் கொடுத்து இதுவரைக்கும் ஸ்ரீவைகுண்டம் எம்எல்ஏவை கைது பண்ணுறதுக்கோ இல்லை முதலமைச்சர் கண்டனம் தெரிவிக்கிறதுக்கு கூட அது நாட்டில் நாதி இல்லை. கம்யூனிஸ்டுக்கு காது கேட்காது, வைகோவுக்கு வாய் பேசாது, திருமாவளவனுக்கு கண்ணு தெரியாது. இந்த மாதிரி
முக்கிய தலைவர்கள்லாம் கூட இருக்கிறதுனால இதை யாருமே கேட்டது கிடையாது. ஆனால் இப்போ எல்லாம் நுணுக்கமாக கண்டுபிடிச்ச மாதிரி பேசியது கண்டனத்துக்குரியது. என்னையா ஆனா சிறை இந்த மாதிரி தண்டனை கைது இதற்கு எல்லாருமே எதிர்ப்பை பதிவு பண்ணியிருக்கிறார். எதுக்குங்கிறேன். உங்கள் நடிப்பு எதுக்கு நீங்கள் வெளிப்படுத்துவீங்க? உங்களுக்கு துணிச்சல் இருந்தால் ஓப்பனாக வெளியில் வந்து சொல்லியோ என்னையா அவர் பேசிட்டாரு, என்னையா தப்பு, முதலமைச்சரை சொன்னாரா, திரிஷாவை சொன்னாரா, இந்த 2 பேரையும் சேர்த்து வச்சு பேசினாரா, என்னையா பிரச்சனைன்னு கேட்டிருக்கோம். சும்மா நீங்களாவே ஒரு கற்பனை வச்சுக்கிட்டு பொது வெளியில் இப்படி பேசுவது சரியா அப்படின்னு கேட்டால் எங்கள் முதலமைச்சர் சொன்னார். எங்கள் முன்னாள் முதலமைச்சர் திமுக தலைவர் அன்னைக்கு இந்த குழந்தைகளை கூப்பிட்டு உங்கள் ஆசை என்னன்னு கேட்டார். உங்கள் ஆசையை சொல்லு, நான் அதை நிறைவேற்றுறேன்னாரு. சிவி சண்முகம் ஒரு பொதுக்கூட்டம் போட்டு இதே மாதிரி கண்டன கூட்டம் போட்டு பப்ளிக்கில் இதே மாதிரி ஒரு ஏகபோகமாக ஒரு கூட்டத்தை நடத்தி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் முதலமைச்சரை எனக்கு ஆசை என்னன்னு கேட்குறிய சொல்லவா அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொன்னார், நயன்தாரா மேலே ஆசைன்னாரு. இதுக்கெல்லாம் அந்த எந்த பொண்ணுங்க வந்து ரோட்டில் வந்து குச்சை தூக்கிட்டு நின்னீங்க? யார் வந்து பேசுனது? தமிழிசை எங்கே போனது? அன்றைக்கி எங்கே போனீங்க? அப்போ உங்கள் கட்சியில் இருக்க சிவி சண்முகம், எடப்பாடி, சிவி சண்முகம் நீங்கள்லாம் சேர்ந்து பேசுனா அங்கே பெண் உரிமை பாதுகாக்கப்படுகிறது. ஏங்க அவங்க தொட்டா பெண் உரிமை இங்கே பாருங்க, பிஜேபி முனுசாமி, எடப்பாடி பழனிசாமி எல்லாருமே இதை கண்டித்திருக்கிறார்கள். அதாவது கண்டித்திருக்கிறார்களா, கைதை கண்டித்திருக்கிறார்கள் அப்படிங்கிறது கவனிக்கக்கூடிய ஒன்றா இருக்கே. மகிழ்ச்சிங்க. அவங்களோட ஓரளவு அறிவுபூர்வமாக புரிஞ்சுக்கிறாங்கன்னு நினைக்கலாம். நாங்கள் என்ன திரும்பி கேட்குறோம், பிஜேபிக்காரன், தாவேகாரன், அங்கே இருக்க காங்கிரஸு, கம்யூனிஸ்ட்டு, நீங்கள்லாம் என்ன பண்ணாலும் எந்த பொண்ணை சீண்டி பேசினாலும் அது பெண் உரிமை பாதுகாக்கப்படுது. நாங்கள் எவன் பேரையுமே சொன்னதில்லை, எந்த அம்மா பேரையும் சொன்னதில்லை. அவர் கேஷுவலாக பேசிட்டு தண்ணிக்கான பஞ்சாயத்தை பேசிட்டு வெளியில் வந்தால் ஒரு கேஸ். நான் தெரியாமல் தான் உங்களை கேட்குறேன். இப்போ யாரை அவமானப்படுத்துறீங்க? எங்களுக்கு ஒன்றுமே கிடையாது. நாங்கள் தமிழ்நாட்டு மக்களுக்கு புரிய வச்சுருவோம். எங்கள் ஐயா ஆர்எஸ் பாரதி சொன்ன மாதிரி திமுககார மேடையை நீ பயன்படுத்த நினைக்க கூடாது. திமுககார மேடையை பயன்படுத்த ஆரம்பித்தானா ஒரு பேருக்கு வேட்டி கோமணம் மீறாதுன்னாரு. என்ன காரணம்? நாங்கள் அமைதியாக இருக்கோம். எங்களை எதுக்கு இப்போ நீ சீண்டி பார்க்குற? இப்போ நான் கேட்குறதுக்கு நீ பதில் சொல்லு. துணிச்சல் இருந்தால் வெளியில் வந்து சொல்லு. எந்த பெண் உரிமை இப்போ போராடுது? தாவேகாவில் பொம்பளைங்க வந்து ரோட்டில் நின்று கற்றுதில்லை. சொல்லுங்கள். ஸ்ரீவைகுண்டம் எம்எல்ஏவை ஏன் கைது பண்ணல? சொல்லுங்கள். இந்த ராணிப்பேட்டையில் ஒரு மாவட்ட செயலாளர் பேரே விஜய் ஆனந்தா, ஒரு பொண்ணு பொறுப்பு கேட்டுது. அப்படியா, பொறுப்பு வேணுமா? கவலையே படாதம்மா, ஓகே பண்ணிடுறேன். முதல்ல பொறுப்பாக உன் மேலே போட்டிருக்க துணியெல்லாம் கட்டிட்டு வீடியோவில் வாம்மா அப்படின்னு 2 பேரும் உரையாடி அந்த ஆடியோவோட வீடியோவோட போய் இப்போ அவன் அரெஸ்ட் ஆகி உள்ளே இருக்கான். யாரு? அவங்க நிர்வாகிகள். அதை தான் கேட்குறேன். அவங்க நிர்வாகிகள் அத்தனை பேரை அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ நடவடிக்கை அதுலேயே எடுக்கத்தானே செய்கிறாங்க. இப்போ என்ன, நாங்கள் ஏதாவது திருச்சாவை ஏதாவது அது மாதிரி ஏதாவது பேசணுமா, இல்லை முதலமைச்சரை பேசணுமா? ஏங்க நாங்கள் ஒன்றுமே பண்ணலை. கலாச்சார சீரழிவே இந்த நடிகர் விஜய் வந்ததுக்கப்புறம் தாங்க. தமிழ்நாட்டு பெண்களுக்குன்னு உள்ள கண்ணகி பூமின்னு சொல்கிற அளவுக்கு இருந்த மரியாதையை குறைச்சது இந்த ஆள் தான். இல்லைன்னா ஒரு பொம்பளை வந்து பேசுமா, நான் எங்கள் தளபதிக்கு வந்து அக்காவாக இருப்பேன், தங்கச்சியாக இருப்பேன், தேவைப்பட்டால் பொண்டாட்டியாக கூட இருப்பேங்குது. யார் பேரையும் சொல்லாமல் பேசுனதுக்கு அந்த அம்மா வீட்டுக்கு சலுகையில் போயிடும்பா, இங்கே அப்பாவிக்கு சலுகை கிடைக்காது அப்படின்ற அர்த்தத்தில் பேசுனதுக்கு நீங்களே ஒரு அர்த்தத்தை உருவாக்கி, நீங்களே ஒரு பிரச்சனையை உருவாக்கி, அதுவும் 8 மணிக்கெல்லாம் எதிர்கட்சி தலைவரை பிடிக்கிறதுக்கு போலீஸ் வருது. எப்படி உங்கள் போலீஸுக்கு இதெல்லாம் செட் பண்ண தெரியுமா? கரெக்டாக அப்படி தான் பண்ணீங்களே. ஏன் நீதியரசர்கிட்ட போய் பேச வேண்டியதானே? அவர் பண்ணது ரொம்ப தப்புங்க. பெயில் விடக்கூடாது. சரி, விசாரணை பெயில் விடக்கூடாதுன்னு நீங்கள் பேச வேண்டியது. சரி, விசாரணைக்கு அழைச்சிட்டு போகிறாங்க, நீதிமன்றத்தில் வழக்கு வந்துக்கிட்டு இருக்கு, அப்போ விசாரணை நடந்துட்டு இருக்கு. அப்படிங்கும் பொழுது காவல் அந்த காவல்துறையை வந்து அழைச்சிட்டு போகிற அந்த வேன் முன்னாடியே போய் மறியல், போராட்டம், ஆங்காங்கே போராட்டங்கள், இதெல்லாம் வந்து ஏதோ ஒரு வகையில் பொது அமைதிக்கு ஏதாவது ஊறு விளைவிக்காதா? அப்படி ஒரு பார்வை அதற்குள்ளே இருக்கத்தானே செய்யுது. இப்போ இது வரைக்கும் பாருங்கள், எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு சின்ன கல் விட்டு அடிச்சிருக்கான், இல்லை ஒரு கலவரம் நடந்திருக்குன்னு எதுவுமே இல்லை. எங்கள் தலைவரோட உத்தரவின் பேரில் கைது பண்ணால் நீ உள்ளே போப்பான்னாரு. பெத்த பிள்ளைலாம் பார்க்கலையே, கைது பண்ண போய தப்பு இல்லை போ
அப்படின்னு ஒரே வரையில் முடிச்சிட்டாரு. லீகலாக பேஸ் பண்ண போன்ட்டார். காலையில் வந்தது போலீஸு, வீட்டில் எல்லோரும் இருந்தாங்க, நிர்வாகிகள் இருந்தாங்க. மொத்த நிர்வாகியும் வண்டியில் ஏறோம்னா கூட்டிகிட்டு போனானோ இந்த ஊர்வலம் கூட்டு போகிற மாதிரி கூட்டு போகிறீங்க. இந்த ஒரு நீதியரசர் விடுதலை பண்ணிட்டார், பெயிலில் கொடுத்துட்டாரு. என்ன பண்ண முடியும் உங்களால்? நாளைக்கு எதிர்கட்சி பட்ஜெட் தாக்கல் பண்ணுது, உள்ளே வராததுக்கு என்ன வழியோ அவ்வளோ பண்ணீங்க. ஏன் அவர் உள்ளே வந்தால் உங்களுக்கு என்ன பிரச்சனை? அப்படி தான் நீ இது ஒரு பெரிய சாதனை பண்ண மாதிரி இன்னைக்கு என்னை பேசி விட்டார்கள், நாளைக்கு எது வேணுமால் பேசுவார்கள், கைது பண்ணி உடனே ரிமாண்ட் பண்ணுங்கள், நான் பேஸ் பண்ண வந்திருக்கேன் அப்படின்னு கூட ஒரு செய்தி படித்தேன். அவ்வளோ பேசுகிறேன். நீங்கள் அப்படியே போய் நான் பெயிலபிள் செக்ஷனை போட்டுட்டு அங்கே போய் ரொம்ப அமுக்கபுளாக உட்காந்துட்டு எங்களுக்கு அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, ஸ்டேஷன் பெயிலில் விட்டுருங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நீ ஏன் போன? ஓடு கேஸை கூப்பிடுங்க, நம்ம சப்ஜெக்டுக்குரிய ஆட்களை கூப்பிடு, என்ன அர்த்தங்கிறத பேசி முடிச்சிடுவோம். இதுக்கு என்ன அர்த்தம்னு பேசிடுவோம். எப்படியும் கோர்ட்டுக்கு கேஸ் வரப்போகுது, அப்போ பேசிடுவோம். திரிஷாவை கூப்பிடுவோம், உனக்கு எங்கேம்மா அர்த்தம்? முதலமைச்சரை கட்டும் 1-2 பேரையும் யாருமா சேர்த்து வச்சு பேசுனதுன்னு கேட்போம். கோர்ட்டுக்கு வருவாரா? இப்போ சப்ஜெக்ட் உங்களுக்கு புரிஞ்சிருச்சு. இப்போ முதலமைச்சரும் கோர்ட்டுக்கு வரட்டும், எங்கள் தலைவரும் வரட்டும், கேட்கட்டும். வாதி பிரதிவாதிவாதத்தில் கேட்போம். அவங்க 2 பேரை பற்றி என்னம்மா பேசியிருக்கோம் அப்படின்னு கேட்கட்டும். ஏங்க இதெல்லாம் யாரை அவமானப்படுத்துறதுக்காக இந்த மாதிரி ஒரு முட்டாள்தனமான வேலை. யார் அவமானப்படுத்துகிறாங்க? இப்போ எதிர்க்கட்சி தலைவர் அப்படி பேசியிருக்க கூடாதுங்கிற விமர்சனம் தானே அதிகமாக வந்திருக்குது. பேசுனதில் எந்த தப்பும் இல்லை. மீதி இருக்க அத்தனை பேரும் புரிதல் இல்லாமல் முதலமைச்சரையும் திருச்சாவையும் சேர்த்து வச்சு அவமானப்படுத்திட்டாங்க. எங்களுக்கு ஒன்றும் கிடையாது. நீங்கள் 100 முறை வீடியோ போட்டு பாருங்கள், நான் சொன்னது தான் அர்த்தம். அதில் எந்த விதமான தவறும் கிடையாது. அவருக்கு அக்கறை இல்லைன்னு சொல்லும்போது தான் கீழே இருக்க தொண்டை திரிஷா மேலே அக்கறைன்னு கத்துனான். அங்கெல்லாம் கரெக்டாக தண்ணி போயிடும்பா, நம்ம காவேரி பிரச்சனையை பேசுவோம், இங்கே இருக்க ஏழைக்கு தான் தண்ணி வராதுன்னாரு. இதுதான் அதுக்கு அர்த்தம், வேறு எந்த அர்த்தமும் கிடையாது. மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். மிசாவில் முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் கைது செய்யப்பட்டிருக்கிறார். நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். திமுகவுடைய முக்கிய தலைவர்களுடைய கைது, இன்றைக்கு முன்னாள் துணை முதலமைச்சர், இன்றைய எதிர்க்கட்சி தலைவருடைய கைது நடவடிக்கை என்ன மெசேஜ் சொல்லுது? இன்னும் 50 ஆண்டு காலத்துக்கு அடுத்த கட்டமாக அந்த இயக்கத்தையும் தொண்டர்களையும் பாதுகாக்க, நாட்டை பாதுகாக்க நம்பகபூர்வமான ஒரு தலைவனை உருவாகி வராருன்னு அர்த்தமாகுது. அவ்வளோதான் எங்கள் பாணி. அப்போ முடித்த கொடியை பிடிக்கணும், அப்போ விட்டு போன தொண்டர்களை காப்பாற்றணும். அந்த வேலையை இவங்க அப்பா 50 வருஷம் பண்ணிட்டாரு. அடுத்த வேலையை அவர் புள்ள ஆரம்பித்து அது கபடி காப்பாற்றுற இயக்கமாக மாறுது. ஒரு பவர்ஃபுல்லான லீடரை நீங்கள் உருவாக்குறீங்க. அவர் ஏற்கனவே இந்தியாவே அலறக்கூடிய வரிகளுக்கு சொந்தக்காரான ஒரு ஆள் தான் அவர். ஒரே வரி தாங்க, சமூக நீதிக்கு, சனாதனம்னாரு. எல்லா நார்த்தில் இருக்க ஸ்டேட்லேயும் அவர் படத்தை போட்டு கொளுத்திட்டான். அவர் செத்துட்டாருன்னு பொட்டு வச்சு பூ வச்சு ஆற்றுக்கரையில் கருமாதி பண்ணிகிட்டு இருந்தான். எதை பற்றியும் கவலைப்படல. முன்ன வச்ச காலை பின்ன வைக்கல, எத்தனை கேஸ் போட்டாலும் நான் சந்திக்க தயார்னாரு. அந்த மாதிரி ஒரு இரும்பு மனிதன் உதயநிதி. நீங்கள் வேணால் உரைச்சி பாருங்கள், உரசரவனுக்கு வேணால் எலும்பு ஓடியும், அவருக்கு ஒன்றும் ஆக போகிறதில்ல. அது பவர்ஃபுல்லாக இன்னும் 10 மாடி கட்டடத்துக்கு சொந்தக்காரர் தான் இருப்பார். தொடர்ந்து திமுகவில் சட்டமன்ற உறுப்பினர், விளாத்திக்குளம் சட்டமன்ற உறுப்பினர் மார்க்கண்டேயன் தொடங்கி பல பேர் இந்த மாதிரி மேடைகளில் பேசுகிறதுங்கிறது அதீத விமர்சனங்களுக்குள்ளாகப்படுது. கைது, அப்புறம் விடுதலை, இது தொடர் கதையாக இருக்கே. இப்போ தேவைக்காக நாங்கள் எப்படி பார்க்கலான்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நாங்கள் பார்க்குறதோட எங்களுக்கு பின்னால் இருந்த ஆள்லாம் போய் பார்த்துட்டு வந்துட்டாங்க. அது உங்களுக்கே தெரியும். கம்பெனியே ஓசி கம்பெனி மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கு. அதுவே மன்னாரம் கம்பெனி மாதிரி மந்திரி சபையே எப்படி இருக்குன்னு உங்களுக்கு நல்லா புரியும். எல்லா மந்திரிகளுக்கு ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருக்காங்க, எம்எல்ஏகளுக்கு ட்ரைனிங் கொடுத்து ஓடிக்கிட்டு இருக்கு. அதிகாரிகள் அலிபாபாவும் 40 திருடர்கள் மாதிரி ஒரு அமைச்சரவை இருக்குது. யாருக்கு என்ன தெரியும்? உள்ளே ஒரு மந்திரி உட்காந்து உருட்டிக்கிட்டு இருக்காரு ஒட்டணத்தை. நாங்கள் வெளியில் போராடிக்கிட்டு இருக்கோம். முதலமைச்சர் கண்டனம் கூட தெரிவிக்கிறது இல்லை. இந்த உள்ளே என்ன இருக்குங்கிறது கூட எங்களுக்கும் தெரியாது, மந்திரிக்கும் தெரியாது. மொத்தம் வெள்ளையறிக்கை வெளியிடுறேன்னு சொல்லிட்டு ஆளுக்கு ஒரு வெள்ளரிக்காயை தின்ட்டு ஊர் ஊராக சுற்றிக்கிட்டு இருக்காங்க. ஒன்றும் கிடையாது இது வரைக்கும்.
ஏதாவது ஒரு செயல்பாடை நீங்கள் சொல்லுங்கள். இரண்டு செயல்பாடை சொல்லுங்க, நம்ம அமைச்சர்கள் அவங்க விசாரிப்போம். துறை சார்ந்த வெள்ளை அறிக்கை வெளியிட்ட பிறகும் இதை தான் சொல்றேன். நீங்க ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்றீங்களோ இந்த அரசை? நாங்கள் எஸ்டிமேட்டே பண்ணல மேடம். நீங்கள் எப்படி எங்கே அண்டர் எஸ்டிமேட்டுக்கு போகிறீங்க? நாங்கள் தான் சொல்கிறோமே, என்ன இருக்குன்னே எங்களுக்கு தெரியலைன்றோம். கரூரில் ஒரு ஆள் என்ன எம்ஆர் விஜயபாஸ்கர் எம்எல்ஏ பதவி ராஜினாமா பண்ண 25,000 கோடி மதிப்பு உள்ள கோயில் நிலத்துக்கு இம்மிடியேட்டாக பட்டா கொடுத்துட்டாங்க, என்ஓசி கொடுத்துட்டாங்க அறநிலைத்துறை. யாருங்க அர்த்தம்? ஒரு எம்எல்ஏ விலைக்கு வாங்குறதுக்கு 25,000 கோடி சொத்தையாக கொடுக்கணும். அது ஒரு பக்கம் கேஸ் ஓடுது. இப்போ இவங்களுக்கு என்ன நிர்வாகம் தெரியும்? எல்லா கோயிலையும் உண்டியல் பத்திரமா இருக்கான்னு தான் பார்த்துக்கணும். பழைய இதில் வந்து எம்ஜிஆர் இருந்த காலங்கள்லாம் சிலையே டூப்ளிகேட்டாக மாறிச்சு. இப்போ இவங்க வரும்போது உண்டியலே டூப்ளிகேட் ஆகிடுச்சு. எல்லாம் எங்கே பார்த்தாலும் 500 கோடி 1000 கோடி 2000 கோடி இப்படி தான் போயிட்டுருக்கு. கடவுளே இல்லைன்னு சொன்ன கட்சி திமுக. நாங்கள் 8000 கோடி சொத்தை கடவுளுக்கு மீட்டு கொடுத்துட்டோம். இவங்க வரும்போதே ஆனால் அது ஒரு விதமாக பார்க்கணும். நீங்கள் கடவுளில் பாகுபாடு பார்க்குறாங்க. அதனால் பழனி கோயிலுக்கு தீர்ப்பு வர்றது கொஞ்சம் சிரமம்தான். அதனால் நான் அது கூட ரொம்ப டீப்பாலாம் போக விரும்பலை. கேஸ் பெண்டிங்கில் இருக்குது. ஒரு ஆளுங்கட்சி நாளைக்கு பட்ஜெட் தாக்கல் பண்ண போகிறாங்க. முதல் முறையாக ஆட்சிக்கு வந்து அவங்க முதல் பட்ஜெட்டை தாக்கல் பண்ண போகிறாங்க. இன்றைக்கு எதிர்க்கட்சி தலைவர் கைது அப்படிங்கிறதும், உடனடியாக அவருக்கு வந்து நீதிமன்றத்துக்கு போகிறீங்க, நீதிமன்றத்துலேருந்து உத்தரவு வருது, அவரை வந்து விடுதலை செய்யணும், ஜாமீன் நிபந்தனை கொடுத்துருக்குறாங்க. தொடர்ந்து இது வந்து திமுகவுக்கும் தாவேகாவுக்குமான அல்லது தமிழ்நாடு அரசுக்கும் இடையேயான ஒரு லா அண்ட் ஆர்டர் தொடர்ந்து வந்து உங்கள் ஆட்கள் யாராவது ஒருத்தவங்க கைது இப்படியே போகுதே. அப்போ மக்கள் பிரச்சனை குறித்து பேசுறது அப்படிங்கிற இடம் ஒரு கேள்விக்குறியாகவே இருக்குது. ஆளுங்கட்சிக்காரங்க மக்களை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இப்போ உங்களுக்கு இல்லை. நீங்கள் நல்லா யோசிக்கணும். மக்கள் விழிப்புணர்வு வந்து அவன் கொடுத்த வாக்குறுதியை ஏண்டா நிறைவேற்றலன்னு கேட்குற அளவுக்கு வரும்போது தான் அவன் அதை பற்றி யோசிக்கணும். எங்களுக்கு அப்படி இல்லை. நாங்கள் எதிர்கட்சி. எங்களுக்கு டே டு டே ஆக்டிவிட்டீஸை ஃபாலோ பண்ணுறது தான் எங்கள் டியூட்டி. அதனால் எங்கள் தலைவர் தெளிவாக இருக்கார். நாங்கள் எல்லாத்தையும் வாட்ச் பண்ணுறோம், எல்லாத்தையும் உள்ளே புகுந்து நாங்கள் ஆய்வு பண்ணுறோம். மாற்றத்துக்கு வேலை இல்லையே, எங்கள் வேலை அது. இன்னும் நாங்கள் அதிகமாக சொல்கிறோம், இந்த பட்ஜெட்டை எடுத்துகிட்டு போய் நீங்கள் எங்கே வச்சுக்க? விவசாய பட்ஜெட் எடுத்துகிட்டு மந்திரி போய் நேராக திருப்பதி கோயிலில் போய், அதுவும் அதர் ஸ்டேட்டில் இருக்கிற திருப்பதி கோயிலில் கொண்டு போய் பெருமாள் மடியில் வச்சுட்டு வந்துட்டீங்க. அங்கே வச்சுட்டு கோவிந்தா கோவிந்தா கோவிந்தான்னு கோச்சம் போட்டுருக்கீங்க. எப்படி? கலைஞர் நினைவிடத்தில் கோவிந்தா கோவிந்தா தானே? கலைஞர் நினைவிடங்கிறது வேறங்க. அவர் கையால் 100 பட்ஜெட் போட்டவர். அவர்கிட்ட வச்சுட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு போகலாம். பெருமாள் எந்த காலத்தில் பட்ஜெட் போட்டார்? அது தமிழ்நாட்டில் இருக்க பெருமாளை மதிக்க மாட்டீங்களா? அது எப்படி அதர் ஸ்டேட்டு பெருமாள்கிட்ட தான் கொண்டு ஃபைலை ஒப்படைப்பீங்களா? பட்ஜெட்டு முதல்ல லீக் ஆனதே தப்பு. அதுவே இன்னும் விசாரணையில் தான் இருக்குது. நாளைக்கு அசம்பிளியில் தெரியும் எந்த கடவுளா பட்ஜெட் போட்டான்னு. அடுத்த ஸ்டேட்டில் கொண்டு அடமானம் வச்சிங்களே, என்னடா அர்த்தம்னு கேட்போம். ஏன்னா இவ்வளோ கொஸ்டின் இருக்குது பாருங்க. அதில் உடனே ஆகும்னா கலைஞர்கிட்ட வந்துட்டீங்களே. நாளைக்கு சட்டமன்றத்தில் என்ன திட்டம் வச்சுருக்கீங்க எதிர்கட்சியாக? முதல்ல அவங்க திட்டம் என்னென்னு பார்ப்போம் மேடம். பட்ஜெட்டு முதல்ல தாக்கல் ஆகட்டும் மேடம். பட்ஜெட்டில் முதல்ல என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். எங்களுக்கு அதை பற்றியெல்லாம் ஒன்றும் இல்லை. இந்த கைதை பற்றி கூட நாளைக்கு பேசுவோமாங்கிறது இனிமேல் கட்சி எடுக்கிற முடிவாக இருக்கும். ஏன்னா இதை மாதிரி ஒரு அட்டூழியம் அராஜகம் ஒரு எதிர்கட்சி தலைவருக்கு கூட பேச்சுரிமை இல்லை தமிழ்நாட்டில்ங்கும்போது இனிமேல் யாருக்கு எந்த பேச்சுரிமை இருக்கும்? நீங்கள் தான் சொல்லிட்டாரு. நாளைக்கு இன்னொரு பிரச்சனை வேறு இருக்குது. அசம்பிளியை வேறு பூட்டிடுவேன்ட்டார். அப்புறம் நாங்கள் ஏதாவது சொன்னோம்னா மார்க்கண்டைய மாதிரி கூட்டிகிட்டு போய் படுக்க வச்சுருப்பீங்க. எப்படா உடச்சிட்டு வரதெல்லாம் மூச்சு தண்ணி உள்ளே சாவறதாங்க. அதை வேறு பூட்டிடுன்றாரு. உள்ளே வேறு 20 லேடிஸ் இருக்குது. இதுக்கெல்லாம் யார் பாதுகாப்பு கொடுக்குறது? இப்படியோ முதலமைச்சர் பேசலாம், ஆனால் எந்த தப்பும் கிடையாது. அசம்பிளியில் வந்து 20 எம்எல்ஏ உள்ளே உட்காந்துருக்கு. மொத்தரையும் உள்ளே வச்சு பூட்டிடுவோம் அப்படின்னா இந்த பெண்களுக்கு யார் பாதுகாப்பு? யாராவது கேட்டிங்களா? நாங்கள் மூச்சு திணறி சாவறதாடா உடச்சிட்டு வெளில வந்துடுவோம்னா எஃப்ஐஆர் போட்டு எம்எல்ஏ உள்ள அனுப்பிட்டீங்க. அந்த ஆள் இன்றைக்கி தான் அவரும் பெயிலில் வர்றாரு. மார்க்கண்டேயன் 15 நாளைக்கு அப்புறம் இப்போ தான் வருது. வேறு என்ன நீங்கள் பண்ண முடியும்? நாளைக்கு என்ன நடக்குதுன்னு பொறுத்து எனக்கு பாருங்க. தெரிஞ்சு திமுகவில் அடுத்த 5 ஆண்டுகளுக்கு
உங்கள் அணி வழக்கறிஞர் அணிக்கு தான் நிறைய வேலை இருக்குமோ? நாங்கள் அப்பயும் வேலை பார்த்தோம் மேடம், இப்பயும் வேலை பார்த்தோம். அப்போ வந்து மக்களுக்காக வேலை பார்த்தோம், இப்போ கட்சிக்கு வேலை பார்ப்போம். இவ்வளோ தானே. அதனால் ஒன்றும் தவறு கிடையாது. நாங்கள் எங்களை பொறுத்த மட்டில் எங்கள் அடிப்படை தொண்டர்கள் வரைக்கும் அத்தனை பேருமே இந்த கடமை கண்ணிய கட்டுப்பாட்டோடு எதிர்கட்சியாக செயல்பட்டுக்கிட்டு இருக்கோம். இந்த மாதிரி மீறி போகும்போது தான் திமுக பழைய திமுகவாக மாறிடுமோன்னு ஒரு பயம் எல்லாருக்கும் வரணும். அப்படி மாறிடுச்சுன்னா எப்படி நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுவீங்க? யாரை உரைச்சி பார்க்குறீங்க? ஒரு தூண்டுதல் இல்லையா நீங்கள் பேசுகிறது? மேடம், யாரை உரைச்சி பார்க்குறீங்க? ஒன்றும் இல்லாமல் சும்மா பேசிட்டு போகிற ஒரு ஆளை தூக்கிட்டு போய் ரிமாண்ட் பண்ணுறீங்க, வேனில் உட்கார வச்சுட்டு ஊர் ஊராக சுற்றுறீங்க. இதெல்லாம் உங்களுக்கு அத்துமீறி அராஜகமா இல்லையா? நாங்கள் அதை மாதிரி இந்த போதையை உருட்டின மந்திரி ராஜினாமா பண்ணுற வரைக்கும் விடமாட்டேன் ஏன்னு சொல்லி ஆர்ப்பாட்டம் பண்ணியிருந்தா நீங்கள் வந்து தமிழ்நாட்டில் ஆட்சி இருந்திருக்குமா? நீங்கள் யோசிச்சு பாருங்கள். இப்போ நீட்டுக்கு ஒரு மந்திரி ராஜினாமா பண்ணிட்டு போட்டான். தமிழ்நாட்டோட சப்ஜெக்ட்டுக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லை. ஒரு சின்ன லிங்க்கு தான் இருக்கும். கொஸ்டின் லீக்குன்னு, அது லீக் ஆனால் எல்லா பக்கமும் ஆபத்து தான், அது தமிழ்நாட்டுக்கும் பாதிப்பு தான். நாங்கள் என்ன சொன்னோம்? நீட்டே வேண்டான்னோம், இல்லையா நீட்டுக்கு விலக்கு கொடுக்கணும். இந்த ரெண்டும் கிடையாது. இன்னும் நீட்டை ஸ்ட்ராங் பண்ணுற மாதிரி சட்டம் கொண்டு வந்து இன்னும் அமுக்கபிள் செட்டில்மெண்ட்டுக்கு வச்சுட்டானுங்க. அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஆர்ப்பாட்டம் நடத்தி ஆனாலப்பட்ட இந்திய அரசு ஒரு மந்திரியை மட்டும் ராஜினாமா பண்ணிட்டு பிரச்சனையை முடிச்சு விட்டு போயிரு, செட்டில்மெண்ட் ஓவர். நாங்கள் நினச்சிருந்தா அசம்பிளிலேயே ஒரு ஆள், ஒரு மந்திரி சபையில் ஒரு ஆள் கையில் உட்காந்துட்டு போதையை உருட்டுற மாதிரி ஒரு போதை மந்திரியை உருவாக்கி உள்ளே உட்கார வச்சுருக்க. நாங்கள் பிரச்சனை பண்ணியிருந்தால் என்ன ஆயிருக்கும்? நாங்கள் எங்களால் இது வரைக்கும் உங்களுக்கு ஒரு 100 அளவு பிரச்சனை இருக்கா? உங்களுக்கு 6 மாதம் டைம் கொடுத்தோம், நிர்வாகத்தை பார்ப்போம். எங்கள் முதல்வர், எங்கள் தலைவர் எப்படி கட்டுக்கோப்பாக கடமை கண்ணியம் கட்டுப்பாடோடு நடத்துகிறாரோ பொறுத்திருந்து பாருங்கள். அதை விட்டுட்டு எங்களை நீங்கள் குறைச்சி பார்க்கணும், சீண்டி பார்க்கணுன்னா நாங்கள் எதுக்கும் யோசிக்கலையே. இப்போ நீங்கள் தான் சும்மா கிடக்கிற ஒவ்வொரு மந்திரியாக கூட்டிகிட்டு போய் எஃப்ஐஆர் போட்டுட்ருக்கீங்க. நாங்களும் டூர் போகிற மாதிரி போயிட்டு திரும்பி வந்துடுறோம். ஒன்று, அப்போ நீ உதயநிதி டூர் தான் போனாரா? இப்போ நீங்கள் அப்படி தானே கூட்டிகிட்டு போயிருக்கீங்க. எங்கள் பரவாயில்ல, அது அப்படி தான் தெரியுது. என்ன எஸ்கார்டோட போனோம், ஒரு டெப்டி சிஎம் போன மாதிரி இன்றைக்கி சிஎம்மாக போயிட்டு வந்திருக்காரு. முன்னால் டெப்டி சிஎம்மாக போயிட்டு இருந்தார் இதே பாணியில். இன்றைக்கி பிரச்சாரத்துக்கு போகிற மாதிரி சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடுங்கிற மாதிரியே போயிட்டு வர்றாரு. இவ்வளோதான். அது வேறு ஒன்றும் எங்களுக்கு அதில் எந்த விதமான உள்நோக்கம் இல்லை, வருத்தம் இல்லை. ஆனால் நான் கேட்குற சப்ஜெக்ட்டுக்கு சம்மந்தமே இல்லாத ஒவ்வொரு மந்திரியாக ஒவ்வொரு பொய் கேஸாக போட்டு நீங்களே புட்டப் பண்ணி நீங்களே தூக்கிட்டு போங்க, நல்லா ட்ரைனிங் கொடுங்க, திருப்பி அனுப்பிடுங்க. நிகழ்ச்சியில் பங்கேற்று கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி. நன்றி மேடம்.